Hi students, இன்னைக்கு நம்ம exercise 1.1ல fourth problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்க? If A is equal to 5, 6, B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersection C cross C நம்மள வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்ன இதை வந்து நம்மளோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாமா? ஏ கிராஸ் ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு இருக்கிறத ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணி போறோம். அதுக்கப்புறம் பி கிராஸ் பி ஃபைன் பண்ணணும். சி கிராஸ் சி ஃபைன் பண்ணி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வருதா இல்லையான்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா என்ன? ஏவவே நம்ம 2 டைம்ஸ் எழுத போறோம். நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியும், 5, 6 கிராஸ் அகெயின் 5, 6. ஓகேவா? ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி பண்ணணும்? இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் எடுத்து ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். 5, 5. நெக்ஸ்ட் அகெயின் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க செகண்ட் எலமெண்ட் 5, 6. நெக்ஸ்ட் என்ன? இங்க இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க செகண்ட் எலமெண்ட், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 6, 5. அகெயின் 6, 6. ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸோ 2 பிராக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்துக்கோங்க. பி கிராஸ் பி. பி கிராஸ் பின்னா பியை 2 டைம்ஸ் எழுத போறோம். நம்மளுக்கு பி என்னன்னு தெரியும். 4, 5, 6. 4, 5, 6 கிராஸ் அகெயின் 4, 5, 6. ஓகேவா? இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 4, 4. அகெயின் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க செகண்ட் எலமெண்ட் 4, 5. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதுல இருக்க தேர்ட் எலமெண்ட் 4, 6. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5, 4. நெக்ஸ்ட் 5, 5, 5, 6. ஓகேவா? லாஸ்ட் என்ன இருக்கு? நம்மளுக்கு 6 இருக்கு. ஸோ 6ஓட இந்த 3ஐயும் பேர் பண்ணி எழுதுங்க. 6, 6, 6, 5, 6, 4, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? பி கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? சி கிராஸ் சி. சி என்னது? 5, 6, 7. அகெயின் நம்ம சி செட்டை எழுத போறோம். ஏன்னா நம்ம சி கிராஸ் சி ஃபைண்ட் பண்ண போறோம். 5, 6, 7. ஓகேவா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ 5, 5, 5, 6, 5, 7. அடுத்து என்ன இருக்கு? 6 இருக்கு. 6, 5, 6, 6, 6, 7. லாஸ்டா இருக்கிறது 7. ஸோ 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? இப்போ நம்ம பி கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சி கிராஸ் சி ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? ஆக்சுவலா பொதுவா இருக்கிறத எடுத்து எழுத போறோம். காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸ்லாம் என்னென்னு பார்த்து எழுத போறோம். எதுக்கும் பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இருக்க
காமனா இருக்க ஆர்டர் பேர்ஸை எடுத்து நம்ம இங்க எழுத போறோம். என்னென்ன கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க, இங்க B cross B ல 4,4 இருக்கு. அதே 4,4 C cross C ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருக்கா? இல்ல. சோ நம்மளால எழுத முடியாது. ஏன்? காமனா இருக்கணும். 4,4 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கணும்? 4,4 இருக்கணும். அப்படின்னாதான் நம்மளால எடுத்து எழுத முடியும். ஒண்ணுல இருந்து ஒண்ணுல இல்லைனாலும் நம்மளால எடுத்து எழுத முடியாது. ஓகேவா? சோ 4,4 இல்ல, விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 4,5 இருக்கு. இங்க 4,5 இருக்கா? இல்ல. அடுத்து 4,6 இங்க 4,6 இருக்கா? இல்ல. சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 5,4 இருக்கு. இங்க 5,4 இருக்கு. இங்க 5,4 இருக்கா? இல்ல. அடுத்து 5,5 இங்க 5,5 இருக்கா? இருக்கு. சோ இங்க 5,5 இருக்கு. இங்கே 5,5 இருக்கு. ஓகேவா? அதனால நான் இப்ப என்ன எழுத போறேன்? 5,5 எடுத்து எழுத போறேன். ரெண்டுலயுமே இருக்கணும். அப்பனாதான் எழுதணும். நெக்ஸ்ட் 5,6 இருக்கு. இங்க இருக்கா? இங்கே இருக்கு. சோ 5,6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சோ ரெண்டுல இருக்கனால காமனா எடுத்து எழுத போறோம். 5,6. நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க? 6,4 இருக்கு. 6,4 இங்க இருக்கா? இல்ல. சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? 6,5 இருக்கு. 6,5 இருக்குதா இங்க? இருக்குது. சோ இங்கே 6,5 இருக்குது, இங்கே 6,5 இருக்குது. அதனால 6,5 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க லாஸ்டா 6,6 இருக்கு. சோ இங்க 6,6 இருக்குதா பாருங்க, இந்த இருக்குது. சோ 6,6 அதே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இது என்னது நம்மளுக்கு? ஈக்குவேஷன் 2. சோ 1 கண்டுபிடிச்சாச்சு, 2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணலாமா? A cross A ல என்ன இருக்கு? 5,5 5,6 6,5 6,6 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்குதா பாருங்க. சோ 5,5 இருக்குது, 5,6 இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்கு. சோ ரெண்டுமே நம்மளுக்கு சேமா இருக்கா? LHS RHS சேமா இருக்கா? சோ எப்படி எழுதிக்கலாம்? LHS is equal to RHS. 1 is equal to 2. Hence proved. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டையும். ஓகேவா? Exercise 1.1ல 5th problem பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4 and D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் என்னன்னு சொல்ல போறோம்? ஈக்குவல்னு சொல்ல போறோம். ரெண்டும் ட்ரூன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A intersection C cross B intersection D. ஓகேவா? ஸோ இங்க ரெண்டு பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். A intersection C. A intersection C னா என்ன எழுதணும்? A செட்டையும் C செட்டையும் எடுத்து எழுத போறோம். 1, 2, 3 A செட் எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் C செட் என்னது? 3, 4. இப்ப இன்டர்செக்ஷன் என்ன மீனிங்? ரெண்டு செட்டுல இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். ரெண்டுல எது காமனா இருக்கு? 1 இருக்கா? இல்ல. 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. ரெண்டுலயுமே 3 மட்டும்தான் காமனா இருக்குது. சோ 3 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அது பேர் தான் இன்டர்செக்ஷன். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? B intersection D. B intersection D. எந்த ரெண்டு செட் எடுத்து எழுத போறோம்? B எடுத்து எழுதிக்கோங்க. முதல் 2, 3, 5 இன்டர்செக்ஷன். அடுத்து D என்னது? 1, 3, 5. ஓகேவா? இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? B intersection D னா என்ன மீனிங்? B செட்டுக்கும் D செட்டுக்கும் இருக்க காமனான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுத போறோம். என்னென்ன காமனா இருக்கு? 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கா? இருக்கு. இதுல இருக்கு, இதுல இருக்கு. சோ 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 5 இங்க இருக்கு, இங்க இருக்கா? இருக்கு. சோ ரெண்டு செட்டுலயுமே காமனான எலிமெண்ட் 5 இருக்கு. எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட B intersection D. அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கிராஸ். இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ A cross A intersection C cross B intersection D.
நம்ம A intersection C என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 3 கிராஸ். அடுத்து B intersection D என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 3, 5. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். எப்படி ஆர்டர் பேர்ஸ் எழுதணும்? இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க இந்த எலிமெண்டோட பேர் பண்ணி எழுத போறோம். ஸோ 3, 3. நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அகெயின் இந்த எலிமெண்ட் கமா 3, 5. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க. LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் RHS என்னென்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. முத A கிராஸ் B பண்ணிக்கலாமா? முத A கிராஸ் B எடுத்துக்கோங்க. A என்னது 1, 2, 3 கிராஸ் B என்னது 2, 3, 5. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண தெரியல, ரொம்ப சிம்பிள். ஆர்டர் பேர்ஸ்ல எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 வச்சு இந்த 3 எலிமெண்ட்டையும் பேர் பண்ணி எழுத போறோம், கிராஸ் பண்ணி எழுதணும். ஸோ 1, 2. அடுத்து 1, 3. லாஸ்ட் 1, 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப 2 வச்சு எழுதுங்க. 2, 2. 2, 3. 2, 5. லாஸ்டா இருக்குது 3. அதே மாதிரி 3, 2. 3, 3. 3, 5. அவ்வளவுதான். செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? C கிராஸ் D கண்டுபிடிக்க போறோம். C கிராஸ் D. C செட் எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4 கிராஸ். அடுத்து D யோட செட் என்ன? 1, 3, 5. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஆர்டர் பேர்ஸ்ல எழுதிடலாமா? ஸோ 3, 1. 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. அடுத்து என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 வச்சு எழுத போறோம். 4, 1. 4, 3. 4, 5. செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இன்டர்செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஓகேவா? இன்டர்செக்ஷன் என்னது? என்ன சொல்லியிருக்கோம்? காமனா இருக்கிறத எடுத்து எழுத போறோம். ஸோ இங்க என்னென்னலாம் காமனான ஆர்டர் பேர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 2 இருக்கா? இல்ல. 1ல ஸ்டார்ட் ஆகுற இங்க 1ல எதுவுமே இங்க ஸ்டார்ட் ஆகல, அப்படிதானே? சோ விட்டுருங்க. 1ல ஸ்டார்ட் ஆகுற எல்லாத்தையும் விட்டுருங்க, ஏன்னா இங்க இல்ல எதுவுமே 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. இப்போ இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2, 2, 2, 3, 2, 5 இருக்கு. இங்க ஏதாவது இருக்கா? இல்ல. 2ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல, சோ விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்கு? இங்க 3, 2 இருக்கு. இங்க 3, 2 இருக்கா? இல்ல. இங்க 3, 3 இருக்கு. இங்க 3, 3 இருக்கா? இருக்கு. சோ ரெண்டுலயுமே இருக்கா? 3, 3 காமனா இருக்கா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? எடுத்து எழுதிக்கலாமா? 3, 3. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3, 5 இருக்கு. இங்க 3, 5 இருக்கா? இருக்கு. சோ ரெண்டுலயுமே 3, 5 காமனா இருக்கு. அந்த செட் எடுத்து அந்த பேர் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான், எதுவுமே இல்ல. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ 1ம் 2ம் கண்டுபிடிச்சாச்சு. 1ம் 2ம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ 1 is equal to 2 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ therefore it is true. therefore it is true. அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. நம்மளுக்கு LHSலயும் 3, 3, 3, 5 இருக்குது. RHSலயும் 3, 3, 3, 5 இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா?
தேங்க்யூ.